கட்டுமான நிறுவன உரிமையாளருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட குண்டர் சட்ட உத்தரவு அக்கிரமமானது என்பதை தெரிவிக்கவே சமன் என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை கொளத்தூரில் தேமுதிக பொருளாளர் LK சுதீஷின் மனைவி பூர்ணதேவிக்கு சொந்தமான நிலத்தில் கட்டுமானம் தொடர்பான பிரச்சனை தொடர்பாக கைது செய்யப்பட்ட கட்டுமான நிறுவன உரிமையாளர் சந்தோஷ் சர்மா குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து வழக்கு கடந்த வாரம் விசாரணைக்கு வந்த பொழுது GR சுவாமிநாதன், லட்சுமி நாராயண நாயர் கொண்ட அமர்வு குண்டர் சட்டத்தின் கீழ் சந்தோஷ் சர்மாவை சிறையில் அடைத்து பிறப்பித்த உத்தரவு குறித்து அதிர்ச்சி தெரிவித்தனர். மேலும் இந்த உத்தரவை பிறப்பித்த சென்னை மாநகர காவல் ஆணையர் தற்போதைய மூத்த IPS அதிகாரியான அருண் நேரில் ஆஜராக உத்தரவிட்டனர். அதன் அடிப்படையில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்ட அருண் இன்று நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் அமர்வில் இன்று காலை ஆஜரானார். அப்பொழுது நீதிபதிகள் நீதிமன்றத்தில் சம்மனை வழங்க சென்ற அதிகாரிகளை 2 மணி நேரம் காக்க வைத்த ஊழியர்கள் ஆஜராக உத்தரவிட்டு வழக்கை மாலைக்கு தள்ளி வைத்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் மாலைக்கு வந்த பொழுது நீதிமன்ற பணியாளரை காக்க வைத்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஊழியர் ஆஜராகி இருந்தார். அவரிடம் நீதிமன்ற பணியாளரை காக்க வைத்தது ஏன், உங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என தரமாறான கேள்வி எழுப்பினர். மேலும் நீதிமன்ற ஊழியரை காக்க வைத்ததில் எந்த உள்நோக்கமும் இல்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சந்தோஷ் சர்மாவை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்து பிறப்பித்த உத்தரவு என்பது அக்கிரமானது என்பதை தெரிவிப்பதற்காக அருணை ஆஜராக உத்தரவிட்டதாக தெரிவித்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.